திருப்பரங்குன்றம் அந்த மலை ஒட்டி என்ன நடக்குது சார்? ஏன் இது மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படுது? திருத்தலத்தை மையமா வச்சுக்கிட்டு ஒரு பிரச்சனையை உண்டாக்குறது அப்படின்றது பாரதிய ஜனதாவும் ஆர்எஸ்எஸும் இதெல்லாம் நடந்துட்டு இருக்குதுன்றது உங்களுக்கு தெரியும். அங்க இருக்கக்கூடிய ஒரு தூணு, அந்த இடத்துல நாங்க தீபத்தை ஏத்துவோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த தூணுக்கும் அந்த தர்காவும் ஒரு 40-45 அடி தான் இடைவெளி. அந்த இடத்துல தீபம் ஏத்த சொல்ல நீங்க யார்? யூ ஆர் நாட் அத்தாரிட்டி, யூ ஆர் அ ஜட்ஜ். நீங்க ஆர்எஸ்எஸ் காரனா இருந்து ஜட்ஜா நீங்க, அது வேற கதை. சோ பிரச்சனையே நீதிபதி தானே தவிர பிரச்சனை திருப்பரங்குன்றத்துல இல்ல. நீதிபதி ஒரு நீதிக்கு பதி அந்த போடலாம் எல்லாம் மிஸ் ரெப்ரசன்டேஷன். எடப்பாடி பழனிசாமி கோர்ட் உத்தரவுதான் மதிக்கணும் அப்படின்னு அவர் பேசுறது, கிட்டத்தட்ட அவர் பாஜகவே மாறிட்டாருன்னு எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட நீங்க ஏன் சொட்ட தட்டுறீங்க? அதான் அது. ஜஸ்டிஸ் சாமிநாதன் அவர்களே, இது தமிழன் விழா, தமிழர் தொன்று தொட்டு கொண்டாடி கொண்டு வருகின்ற கார்த்திகை தீப திருநாள். அது தீப தூணும் கிடையாது, ஒரு பொடலாங்க தூணும் கிடையாது. தமிழினம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம். திருப்பரங்குன்றம் விவகாரம், நீங்க ஒரு ஆன்மீகவாதி, உங்களுக்கு அதை பத்தி நல்லா தெரியும். அந்த திருப்பரங்குன்றம் அந்த மலை ஒட்டி என்ன நடக்குது சார்? ஏன் இது மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படுது? ஒரு திருத்தலத்தை மையமா வச்சுக்கிட்டு ஒரு பிரச்சனையை உண்டாக்குறது அப்படின்றது பாரதிய ஜனதாவும் ஆர்எஸ்எஸும் இல்லை ஆர்எஸ்எஸ்னுடைய துணை அமைப்புகளான விஸ்வ இந்து பரிஷத் இதெல்லாம் நடந்துட்டு இருக்குதுன்றது உங்களுக்கு தெரியும். எல்லா இடத்துலையுமே இப்போ பாபர் மசூதி அப்படின்னு நம்ம சொல்லும் போது அதை எதுக்காக அவங்க அத்வானியும் வாஜ்பாயும் பிஜேபியும் கையில் எடுத்தாங்கன்றது தெரியும், நம்ம விளக்கி இருக்கிறோம். விஸ்வநாத் பிரதாப் சிங் இதில் பிற்படுத்தப்பட்டவருக்கு மத்திய அரசு வேலைவாய்ப்பில் 27 விழுக்காடு ஒதுக்கீடு கொடுத்தாரு, கல்வி வேலைவாய்ப்பில் ஒதுக்கீடு கொடுத்தாரு. அதை எதிர்த்து அதை நீ வாபஸ் வாங்கலை அப்படின்னோம்னா பாபர் மசூதி ராமர் கோயில் விவகாரத்தை நாங்கள் கையில் எடுப்போம்னு சொல்லிட்டு தான் ரத யாத்திரையை செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி 1990 தொடங்கினார் அத்வானி. அது வழியேற ரத்த களரி ஆச்சு. பீகாரில் இருக்கக்கூடிய அப்போ முதலமைச்சர் அந்த லாலு பிரசாத் யாதவ் அவரை கைது பண்ணி உள்ள போட்டோன்னு நின்றுச்சு. யூபி சிங் ஆட்சியை கவுத்தாங்க, எல்லாம் தெரியும் வரலாறு. அப்போ அவனுடைய நோக்கம் என்ன அப்படின்னோம்னா, இந்து மதவாத உணர்வை ஏற்படுத்திட்டோம் அப்படின்னோம்னா அதற்கு பிறகு அரசியலும் அதிகாரமும் தங்க கையில் வந்தாகணும். இந்த ஜனநாயகத்திற்குள்ள அவங்க ஓட்டக்கூடிய குறுக்கு சால்ன்றது தான். உங்களை ஒரு மதவாத உணர்வுக்கு ஆட்படுத்திட்டோம் அப்படின்னோம்னா நீங்கள் ஆன்மீகவாதியாக இருக்கக்கூடாது, மதவாதி ஆகணும். மதவாதியாக நீங்கள் ஆக்கிட்டீங்க அப்படின்னோம்னா அதுக்கப்புறம் நீங்கள் பாஜக தான் உங்களுடைய கட்சி, ஆர்எஸ்எஸ் தான் உங்களுடைய இயக்கம். ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டீங்கன்னா அப்புறம் அவங்களுடைய ஆட்சி தான் இருக்கும். அதுதான். ஸோ அதனால அவங்க ஒரு தளத்தையும் குறி வச்சு அதில் ஏதாவது ஒரு கொடப்படி வேலையை செய்வாங்க. அப்படி ஆரம்பிச்சது தான் திருப்பரங்குன்ற வேலை. உங்களுக்கு தெரியும், முதல்ல பிரியாணி சாப்பிட்டாங்க அங்கே 2 பேர். அது அங்கே இருந்து ஒரு புனிதத்தை கெடுத்துருச்சு அப்படின்னாங்க. அது அந்த மக்களிடையே செல்லுபடி ஆகலை. அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய அந்த தர்காவில் ஆடு மாடு வெட்டி ஆடு கோழியெல்லாம் வெட்டி கூப்பிடுறாங்க, படையல் போடுறாங்க அப்படிலாம் சொன்னாங்க. கீழே இருக்கிற மக்கள் சொன்னாங்க, ஆமாம் போடுவாங்க, நாங்கள் தான் போவோம் சாப்பிடுவோம், எல்லாம் அதெல்லாம் சகஜமாக நடக்கிறது தானே அப்படின்னாங்க. அதுவும் எடுப்படலை. அடுத்தபடி என்ன சொன்னாங்க, இது எப்படி திருப்பரங்குன்றம் அப்படின்றது யாருடைய மலை, இது எப்படி சித்திக் மலைன்னு அழைக்கலாம் அப்படின்னாங்க. அப்படி யாருமே அழைக்கலையே அப்படின்னாங்க. அதுவும் தரித்திரியமாக போச்சு, ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, முருக மாநாடுன்னு ஒன்று ஆரம்பித்தாங்க. அதுவும் விளங்கலை, போச்சு. இப்போ கடைசியில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு தூணு, அந்த இடத்துல நாங்கள் தீபத்தை ஏற்றுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த தூண் எங்கே இருக்கணும்னா இந்த தர்கா ஒரு பக்கம், காசி விஸ்வநாதர் கோயில்னு ஒரு பக்கம், நடுவில் அந்த தர்கா அந்த தூண் இருக்குது. அந்த தூணுக்கும் அந்த தர்காவும் 15 மீட்டர் தான் இடைவெளி, ஒரு 40-45 அடி தான் இடைவெளி. இதை கொளுத்தி முடிச்சுட்டு அப்படி தானே இறங்கணும். அப்போ அந்த தர்காவை சரி பண்ணிடலாம், அதான் இவனுடைய வேலை. புரியுதுங்களா? அது போயிட்டு நீ தீபத்தை கொளுத்து அப்படின்னாரு. அவங்க கொளுத்துறதோடு நிற்க மாட்டாங்க, அதையும் சேர்த்து கொளுத்துவாங்க அப்படின்றதுனா சாமிநாதனுக்கு தெரியும். அவரே ஒரு ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜிக்கு ஆட்பட்டவர் தான். புரியுதுங்களா? ஸோ இன்னும் சொல்லப்போனால் இவர் ஜட்ஜியாக இருக்கிற தொட்டு ராம ரவிக்குமார் பெட்டிஷனை போடுறாரு, வேற ஒன்றும் கிடையாது. பெட்டிஷனை போட்டால் நான் ஓகே கொடுக்குறேன். இவர் போனாராம், இவர் ஆராய்ச்சாராம், அது தீபத்தூண் தான் சொல்லுதான். இவரே கண்டுபிடிச்சிட்டாரு. எதை வச்சு கண்டுபிடிச்சார்? அது தீபத்தூண் அப்படின்னோம்னா போன வருஷம் அந்த இடத்துல தீபம் ஏற்றுறாங்களா, 2023 தீபம் ஏற்றுறாங்களா, 2022 தீபம் ஏற்றுனாங்களா, 2021 தீபம் ஏற்றுனாங்களா, 2010 தீபம் ஏற்றுறாங்களா, 2001 இந்த 25 ஆண்டு காலத்தில் எப்போ அங்கே தீபம் ஏற்றப்பட்டது, அல்லது எப்போது வரைக்கும் ஏற்றப்பட்டு அதுக்கப்புறம் நிறுத்தப்பட்டது? அது சொல்லு, வரலாற்றுலன்னு சொல்லு. சும்மா அப்படியே போகிற போக்கில் நான் பார்த்துட்டேன், உன் மனசாட்சி என் மனசாட்சி இப்படிதான் நான் சொல்கிறேன். உன் மனசாட்சி இங்கே யார் கேள்வி கேட்டா? உன் மனசாட்சி உனக்கு வசதியான சாட்சி, அவ்வளோதானே அது.
மனசாட்சின்றது அவ்வளவுதானே. அரவிந்தருடைய ஒர்க்ஸ் எடுத்து படிச்சு பாருங்க, உங்களுக்கு தெரியும். மனசாட்சின்னா அப்படியே ஒரு நியாய தேவதை வந்து மனுஷனுக்குள்ள உட்காந்துட்டு இருக்குதா? அப்ப இவ்வளவு குற்ற செயலெல்லாம் நடக்குமான்னா? அது மனுஷன் எப்பெல்லாம் குற்றம் செய்ய போறான்னா அப்புறம் அதுவும் தூங்க போயிடுது. அப்புறம் எப்ப சரக்கு அடிச்சாருன்னா அப்போ வந்து அது பேசுதா? என்ன அது கதை? அந்த இடத்துல தீபம் ஏத்த சொல்ல நீங்க யார்? See, you are not the authority, you are a judge. அந்த இடத்துல அப்படி ஒரு வழமை இருந்துச்சா அப்பதானே ரைட்டுன்றது வரும். அங்க அதுவே இல்லைன்ன போது எங்க அந்த ரைட்டு வரும்? அப்புறம் அதுக்கப்புறம் அந்த வழக்கினுடைய மேல்முறையீட்டை விசாரிச்ச 2 நீதிபதிகள் ஜெயச்சந்திரனும் ராமகிருஷ்ணனும் என்ன சொல்றாங்க? ஒரு தனி மனிதனுடைய உரிமைக்கு எதிராக வன்முறையோ அல்லது சட்டம் ஒழுங்கு பிரச்சனையோ காரணமா காட்டக்கூடாது. சரிதான், உரிமைக்கு எதிராக தானே. எந்த உரிமை சொல்லுங்க? அங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடிய ரைட் எங்க இருக்குதுன்னு சொல்லுங்க. அந்த தூணு தீபத்தூண் தான் எந்த இடத்துல இருக்குது அது சொல்லுங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசினார் கூட என்ன சொல்ற பார்த்தீங்கன்னா, முதல்ல தீபத்தூண் தான் சொல்லிட்டு அப்புறம் பந்தல் தூணுன்னார். பார்த்தீங்களா? இப்படிதான் நீங்க என்ன சொல்லிருக்கணும் ஜட்ஜு? இங்க தமிழ்நாடு ஸ்டேட்டினுடைய தொல்லியல் துறை இருக்கா இல்லையா? ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் தமிழ்நாடு இருக்கா இல்லையா? அவங்களெல்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு பெட்டிஷன் போட்டிருக்காரு. இதுக்கு உங்களுடைய பதில சொல்லுங்க. இதன் மீது நான் தீர்ப்பளிக்கணும். ஏன்னா அவர் உரிமைன்றாரு. உரிமை அப்படி இருக்குதா? அப்படி நடந்துச்சா அப்படின்னோம்னா நீங்க ஏன் போனாங்க? நீங்க என்ன ஆர்கியாலஜிக்கல் சர்வே, நீங்க என்ன சர்வேயராக இருந்து நீங்க வந்து ஜட்ஜ் ஆனீங்களா? நீங்க ஆர்எஸ்எஸ் காரனா இருந்து ஜட்ஜ் ஆனீங்க, அது வேற கதை. கேட்குற கேள்வி இவ்வளவுதான். ஏன் அவரை நாடலை நீங்க? நான் ஒரு அயோத்தி கேஸை நான் இது பண்றேன். லக்னோ உயர்நீதிமன்றத்தினுடைய 3 நீதிபதிகள் கொண்ட அந்த பெஞ்சு பாபர் மசூதி வழக்கு, பாபர் மசூதியா ராம ஜென்மபூமியான்றதை விசாரிக்கும் போது யாருடைய வாக்குமூலத்தை எடுத்துக்கிச்சது? ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. வேற யாரையும் எடுத்துக்கவே இல்லை. அது அங்க முதல்ல ராமருக்கு கோயில் இருந்ததா, அது இடிக்கப்பட்டதா, அதற்கான சான்று இருக்குதா அப்படின்றத நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏகப்பட்ட கால அவகாசம் கொடுத்து இல்லை, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏதோ ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்திருக்கலாம், தட் மே பி. ஆனால் அது கோயில் தான் அப்படின்னு உறுதிப்படுத்துறது எங்களுக்கு எதுவும் இல்லை, முடிச்சிட்டாங்க அவங்க. ரைட்டா? அப்போ அந்த இடத்துல தான் ராமர் பிறந்தாரு, ராமருக்கு ஒரு கோயில் இருந்ததுன்றது புழுகு அப்படின்னு அதிலே உருவாச்சு. இருந்தாலும் அப்புறம் ஒரு ஜட்ஜு ஒரு அப்புனாரு, நான் நம்புறேன் ராம் லல்லா வந்தாரு இருந்தாரு, ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க. இந்த நாட்டினுடைய நீதித்துறைக்கு ரொம்ப சவாலான விஷயமே அதுதான். உங்களுடைய அஃபினிட்டி நீதிக்கு எதிராக நிற்குது. திஸ் இஸ் த ப்ராப்ளம் வித் சாமிநாதன் ஆல்சோ. நீங்க உங்களுக்கு ஒரு கொள்கை ரீதியான ஒரு பிடிமானம் இருக்குல்ல, அந்த பிடிமானம் தான் நீதிக்கு எதிராகவே நிற்குது. அதான் இங்க பிரச்சனையே. ராம ரவிக்குமார்ல பிரச்சனை. நீங்க அந்த இடத்துல சாமிநாதன் இல்லாத வேற ஒரு ஜட்ஜ் இருந்தாலும் அந்த பெட்டிஷனே போட்டிருக்க மாட்டார் அந்த ஆளு. ஏன்னா தெரியும் நீங்க போட்டீங்கன்னா அவர் கொடுத்துருவாரு. இதெல்லாம் முன்னேற்பாடு. அப்படிதான் வந்தது. நான் பட்டவர்த்தனமா சொல்றேன். எனக்கு ஒண்ணு இதுல தயக்கம் கிடையாது. எனக்கு ஆர்எஸ்எஸ்னா என்னன்னு தெரியும், பிஜேபினா என்னன்னு தெரியும், சாமிநாதன் யாருன்னு தெரியும், என் தமிழ்நாட்டுக்கே தெரியும். எஸ்ஐஆர்ல உருள்றதெல்லாம் ரைட்டுன்னு சொன்னார் தானே நீங்க? அப்படிதான் சொல்லுவீங்க நீங்க. தெரிஞ்சு தானே போடுறாங்க. நான் அங்க விடுமுறைக்கார நீதிபதியா வருவேன், அப்போ வந்து பெட்டிஷன் போடு அப்படின்னு சொல்லி ஒரு பெட்டிஷன் போட்டு ஒரு திருநெல்வேலிக்காரன் போட்டோம், அதுக்கு நீங்க ஃபேவரபிளா ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த கதையெல்லாம் தெரியுமே. எல்லாம் தெரியும்ல. ஜட்ஜுன்றதுனால யூ டு நாட் ஹேவ் இம்யூனிட்டி அகேன்ஸ்ட் த ட்ரூத். நீதிக்கு எதிராக உங்களுக்கு எந்த தற்காப்பும் கிடையாது. யூ மஸ்ட் ஹேவ் டு கோ பை த ட்ரூத். இதுல நீங்க அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணீங்களா சொல்லுங்க. இல்ல, அப்போ உன்னோட ஜட்ஜ்மெண்ட்டே வந்துட்டு அனாவசியம். ஒண்ணு, இவரு சொன்னதை வந்துட்டு நீங்க நடைமுறைப்படுத்தலன்னா, ஒரு நீதிபதி சொன்னதை ஒரு போலீஸ் நடைமுறைப்படுத்தலன்னா அப்படின்னு அடுத்த 2 ஜட்ஜ்மெண்ட். நீங்க எல்லாம் யாரு? ஒரு போலீஸுக்கு சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டிய இதுவும் இருக்கு, உங்களுடைய கோர்ட்டினுடைய இது நிறைவேற்றவும் இருக்குது. அங்க போயிட்டு இப்ப 2 போலீஸ்காரனுடைய மண்டை உடைஞ்சது யாரால உடைஞ்சது? யார் உடைச்சது? இதுக்கு நீங்க 2 பேரும் பொறுப்பே இருப்பீங்களா ஜட்ஜுகளே? இல்ல, யாருக்காக நீங்க எல்லாம் பேசுறீங்க? நீதிக்காகவும் நியாயத்துக்காகவும் உண்மைக்காகவும் தர்மத்துக்காகவும் பேசுறீங்களா? இல்ல நீங்க எங்ககிட்ட அதிகாரம் இருக்கின்றதுக்காக பேசுறீங்களா? புரியவே இல்லையா அது? அந்த இடத்துல என்னைக்காச்சும் அங்க இருக்கிற அந்த ஊருக்காரன், திருப்பரங்குன்றத்துக்காரன், இல்ல அங்க வரவங்க அந்த தூண்ல விளக்கேறியில அதுல எரிஞ்சிட்டு இருந்தது அப்படி எப்ப சொன்னாங்களா அவங்க? நான் வரும்போது எங்க தாத்தங்காலத்துலலாம் அங்க ஏத்திருந்தேன் அப்படின்னு யாராவது சொன்னாங்களா அவங்களுக்கு? தூணுக்கு 600 ஆண்டு வரலாறு இருக்குது, 700 ஆண்டு வடிகால். எதுக்கு அது இருந்துச்சு? புரியுதுங்களா? இது ஏதோ ஒரு பர்பஸ் இருந்திருக்கலாம்.
அது தீபத்தூணு நீ எப்படி பேர் வச்ச? ரவிக்குமார் எதனா சொல்லிட்டு போட்டுங்க. அவரு வந்துட்டு கொள்கை ரீதியான ஒரு கொத்தடிமை பாஜக RSSக்கு. அவ்வளவுதான். இதெல்லாம் தெரியாத எங்களுக்கு யார் என்ன அப்படின்றதெல்லாம் தெரியாமலே ஒரு பத்திரிகையாளராக நாங்களாம் இருக்கிறோம், இல்லை அரசியல்வாதியா இருக்கிறோம். உண்மை இல்லாத ஒரு விடயத்தை உண்மையாக்கி உண்மையின் மீது ஒரு உரிமை கொண்டாடி அந்த உரிமையை நிலைநாட்டணும்னு சொல்லிட்டு நீங்க CSF-னுடைய இதோட போயிட்டு உட்காந்துட்டு மோதல் முட்டலெல்லாம் உருவாக்கி விட்டுவிட்டு குளிர் காயறீங்க அப்படின்னம்னா நீங்க நீதிபதியா? ஸோ பிரச்சனையே நீதிபதி தானே தவிர பிரச்சனை திருப்பரங்குன்றத்தில் இல்லை. இட் இஸ் நான் எக்ஸிஸ்டன்ட். த இஷ்யூ இட் செல்ஃப் இஸ் நான் எக்ஸிஸ்டன்ட். அவர் நீதியரசரா இருந்தாலும் அவர் அந்த பொது நிகழ்ச்சிகள் எல்லாம் நிறைய பேசுறத பார்க்க முடியுது. திமுக எதிர்ப்பு நிலைப்பாடுல தான் பேசுறாரு. அப்ப அந்த சேருக்குள்ளாரே அது இருக்குங்கிறத வெளிப்படையா நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆமா ஆமா. அந்த அடிப்படையில தான் அவருடைய ஜட்ஜ்மெண்ட் இருக்குங்கிறத அப்பட்டமா நீதியரசரை நம்ம நீதியை குறை சொல்ல முடியாது. நீதிமன்றம் இருக்கு. இப்ப அரசியல் சம்பந்தமா நம்ம பேசும்பொழுது வரையறை கொடுத்துருக்கிறான்ல, ஜூரிஸ் ப்ரூடன்ஸ் சட்டம், அரசமைப்பு சட்டம், கன்சர்ன்ட் லா, அதோட சட்டம், அதுக்குள்ளதான் அவங்க விளையாடணும். தே ஆர் ஜுடிஷியல் ஆஃபீஸர்ஸ், நீதித்துறை அதிகாரிகள், அவ்வளோதான். அதோட முடிஞ்சு போச்சு. நீதி பார்த்தீங்கன்னா ஒரு நீதிக்கே பதி, அந்த புடலங்க எல்லாம் ஒன்று கிடையாது. மிஸ்ர ப்ரெசன்டேஷன் எல்லாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. மாண்புமை நீதிபதிகளே அதெல்லாம் சும்மா சொல்கிறது இங்கே போட்டுக்கிட்டு அவ்வளோதான். இந்த திமுக அரசு இதை கையாண்ட விதம், குறிப்பா ஸ்டாலின் அவர்கள், இதை எப்படி பார்க்குறீங்க சார்? அவர் வந்துட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மக்கள் முடிவு எடுத்துக்கிட்டோம். நீதிமன்றமாக இருக்கட்டும், ரவிக்குமார் ஆகட்டும், உண்மைன்றது மக்களுக்கு தெரியல. என்ன பண்ணாங்க மக்கள்? அங்கே போராட்டம் பண்ணவங்க எல்லாம் பேசி பார்த்தாங்க போலீஸு. அதுக்கப்புறம் கலவரமாச்சு, அடிச்சானுங்கல்ல, போலீஸ்காரங்க காயம் ஏற்பட்டுச்சு இல்லை, மண்டை உடஞ்சது இல்லை. அதுக்கப்புறம் எல்லாரும் தூக்கி ஏற்றினாங்கல்ல, தூக்கி சிறையது வண்டியில் ஏற்றினோடனே போட்டு எடுத்துட்டு அங்கே கை தட்டுறாங்க. அதனுடைய அர்த்தம் என்னது? இந்த ஜட்ஜை பார்த்து கை தட்டினாங்க. இப்படி லாவணத்தை கொடுத்துட்டு இந்த மாதிரி மோதலை உண்டு பண்ணிட்டு இருக்கிறியடா அப்படின்னு உன்னை பார்த்து கை கொட்டி சிரிச்சாங்க. அதுதான் அர்த்தம். இதுதான் ஸ்டாலின் எதிர்பார்த்தாரு, அது நடந்துருச்சு. அவருக்கு என்னன்னா எல்லாம் மக்கள் புரிஞ்சுக்கணும்னு. ஏன்னா எமோஷனல், உணர்ச்சியிலேயே பூந்து விளையாடுவாங்க. அப்படி நீ இந்து எங்க அங்க வந்தான்? இந்த நாட்டில் இருக்கிறவனெல்லாம் சிவனை கும்பிட்றவன், முருகனை கும்பிட்றவன், கிருஷ்ணனை கும்பிட்றவன், எல்லாத்தையும் ராமனை கும்பிட்றவன் எல்லாம் இந்து தானே. ஏன் அவங்கெல்லாம் வந்துட்டு கார்த்திகை தீபத்தை அன்றைக்கி தீபம் ஏற்றலை? நான் அன்றைக்கி கர்நாடகத்தில் தான் இருந்தேன். 2ஆம் தேதி 3ஆம் தேதி கர்நாடகத்தில் தான் இருந்தேன் நான். ஒரு இடத்துல தீபம் ஏற்றலை. ஏன் அவங்களாம் இந்து கிடையாதா? அங்கே பெரும்பான்மையாக இருக்கிறது யார்? முஸ்லீமுங்க. இல்லை கேரளாவில் இருக்கிறவனெல்லாம் யார்? ஏன் யாருமே வந்துட்டு தீப திருவிழா கொண்டாடல? ஏன் ஆந்திராவில் யாரும் கொண்டாடல? ஏன்? இந்து தானே. தமிழன் விழா. ஜஸ்டிஸ் சாமிநாதன் அவர்களே, இது தமிழன் விழா. தமிழர் தொன்று தொட்டு கொண்டாடி கொண்டு வருகின்ற கார்த்திகை தீப திருநாள். நாங்கள் மட்டும்தான் அடுக்குவோம் அந்த மாதிரி. இதுக்கு இணையாக சொல்லணும்னா தீப ஆவடி அவங்க. அது கூட இந்து பண்டிகைலாம் கிடையாது. அது பார்த்தீங்கன்னா ஜைனர்களுடையது, மகாவீரருடையது. புரியுதா? இதெல்லாம் கிடையாது. இவங்க சும்மா எடுத்துட்டு நரகாசுர கிருஷ்ணன் ஒரு உதார கதை விட்டாங்க. உங்களாட்டம் ஒரு ஆள் இருப்பான் போல அந்த காலத்தில், அவன் விட்டுருக்கான் அந்த மாதிரி ஒரு ஜோடனையை. அவ்வளோதான். இது எங்களுடைய விட. இதில் வந்துட்டு இந்த RSSஓ பிஜேபியோ நீங்களோ சம்மந்தப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. அது தீபத்தூணும் கிடையாது, ஒரு புடலங்க தூணும் கிடையாது. அது ஒரு தூண். அது எதுக்கு வேணாலும் ஒரு அது கிருஷ்ணதேவராயர் காலத்துன்றாங்களே, இருந்துட்டு போட்டோம். புரியுதுங்களா? அவன் நாயக வம்சத்துக்காரங்க வந்துட்டு பண்ணியிருக்கக்கூடிய குளறுபடிகள்லாம் அவன் தான் நம்மளுடைய உண்மையாக அங்கே இருக்கக்கூடிய இவங்களெல்லாம் அங்கே வந்துட்டு பழனி கோயிலில் அங்கே பூசாரிகளாக இருந்த அவங்களெல்லாம் வெளியேற்றினது வந்துட்டு நாயகர் காலத்தை. அப்போ தான் பாப்பானை தூக்கி புகுத்துனான் அவன், கிருஷ்ணதேவராயன். அவன் தான் அங்கே இருக்கிற தமிழிசை எடுத்துகிட்டு போயிட்டு கர்நாடக சங்கீதம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாடிட்டு இருக்கிறீங்களே, இதெல்லாம் தமிழர் இசை தான். பேரை மாற்றி வச்சுக்கிட்டு அவங்க படி விட்டாங்க. இந்த மாதிரி நிறைய நடந்துருக்குது. அதெல்லாம் பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. எங்களுடைய தீபத்திருநாள் அப்படிதான் கார்த்திகை இங்கே திருவண்ணாமலையில் ஆரம்பித்து இதில் எல்லா கோயில்களையும் நாங்கள் ஏற்றுவோம், கொண்டாடுவோம், எல்லாம் பண்ணுவோம். இதில் யாருக்கும் சம்மந்தம் இல்லை. இதில் எனக்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்த கேஸே தப்பு. அது நீங்கள் இருந்ததுனால வந்துடுச்சு. நீங்கள் இல்லைன்னா இப்படி ஒரு கேஸே வராது. ஸோ இந்த தொல்லைக்கு மூல காரணமே நீங்கள் தான், உங்களுடைய ஐடியாலஜி தான். இப்போ தமிழக அரசு நீங்கள் உத்தரவு போட்டாலும் போட்டுக்கோங்க, நாங்கள் அசைஞ்சு கொடுக்க மாட்டோம்னு உறுதியாக இருந்தாங்க. இதே மாதிரி தான் ஜெயலலிதா அப்படிலாம் சொல்லலைங்க. ஏங்க நீங்கள் வேறு நீங்கள் உத்தரவு போட்டால் போட்டுங்க, நாங்கள் அசைச்சு கொடுக்க மாட்டோம், அப்படிலாம் தமிழக அரசு சொல்லவே இல்லைங்க. அவர் ரொம்ப திட்டவட்டமாக நீங்கள் சொல்லிட்டாரு. இந்த மக்கள் தீர்மானிக்கட்டும். வளர்ச்சி வேண்டுமா, மதவாதம் வேண்டுமா, வாழ வேண்டுமா, சீரழிய வேண்டுமா, சுடுகாட்டுக்கு போகணுமா, வெளிநாட்டுக்கு போகணுமா அப்படின்றத அவர் சொல்லிவிட்டார். நீங்கள் அவ்வளோதான்.
இப்ப ஜெயலலிதா அவர்கள் கூட இந்த விஷயத்துல ஒரு உறுதியா இருந்தாங்க, கண்டிப்பா அங்க தீபம் ஏற்றக்கூடாது அப்படி. இல்லை அப்போ இருந்த ஜட்ஜுகளும் உறுதியாக 2014 இதே ஜட்ஜுகள் என்ன சொன்னாங்க, இன்னும் சொல்கிறாங்க திருப்பரங்குன்றத்தை பற்றி வரும்போதெல்லாம் எல்லாம் அவங்களாம் சொல்லி தான் இருக்காங்க 2014. இப்போ இருக்கிறவங்க அதை ஒத்துக்கல, இப்போ இருக்கிறவங்களுக்கு அது தெரியல, அவ்வளோதான். எடப்பாடி பழனிசாமி அதிமுக நிலைப்பாடு பார்த்தீங்களா? கண்டிப்பா அங்க கோர்ட் உத்தரவை தான் மதிக்கணும் அப்படின்னு அவர் பேசுறாரு. கிட்டத்தட்ட அவர் பாஜகவே மாறிட்டாருன்னு எடுத்துக்கலாமா சார்? கிட்டத்தட்டன்னு நீங்கள் ஏன் சொட்ட தட்டுறீங்க? அதான் சொல்லிட்டேன் ஏற்கனவே. திமுக கூட்டணிக்கு எதிர்த்து ஓட்டு போடுறவன் அவன் அதிமுக போட்டாலும் சரி, பாஜகவுக்கு போட்டாலும் சரி, விஜய்க்கு போட்டாலும் சரி, ஓபிஎஸ்க்கு போட்டாலும் சரி, இபிஎஸ்க்கு போட்டாலும் சரி, எல்லாம் பாஜகவுக்கு போடுற ஓட்டு தான். அவர் சரியாக தானே நிற்கிறாரு. வித்துட்டாங்க. இப்போ நீ கூட போராட்டு எங்கே போயிட்டு இவங்களுடைய அரசியலை பற்றி கன்சல்ட் பண்ணுறதுக்கு டெல்லிக்கு போகிறாங்க. நான் டெல்லியில் தான் இருக்குது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தலைமையகம். அங்கே போயிட்டு வராரு. என்ன பண்ணுறது நம்ம மரியாதையா? அன்புமணி ராமதாஸ் இதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறார்ல சார் இந்த கருத்துக்கு? வகைரா கொத்தடிமைகள் தானே. நாளைக்கு அன்புமணி ராமதாசனுடைய பாட்டாளி மக்கள் கட்சி ராம ரவிக்குமாருக்கு விழா எடுத்தாலும் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அவர் ஒரு பூஷ்வா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக வந்துருக்கிறாரு. அவர் அப்படி தான் பண்ணுவார். அதாவது அந்த டெல்லிக்கு ஏற்ற மாதிரி ஓதணும். அப்போ அவங்களுடைய ஊழல்களை மறைச்சிக்கிட்டு அவங்க தப்பிச்சுக்கிட்டு வாழ்க்கை நடத்தலாம், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இந்த ஒரு மதம்லாம் அதில் பொருட்டே இல்லைங்க. ஒரே ஒருத்தன் தான் பொருட்டு, திரு நீதிபதி சாமிநாதன், அவ்வளோதான். வேறு யாருமே கிடையாது. இந்த பிரச்சனையே அவரது தான், புரியுதுங்களா? ஸோ இதுக்கு எதிராக தமிழன் வந்துட்டு போராடி ஆகணும், அவ்வளோதான். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி மக்கள் இதை ஒத்துக்கல, மக்கள் ஆரம்பத்திலிருந்தே இதை ஏற்றுக்கலையா? நீங்கள் சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் அந்த பிரியாணி சாப்பிட்டதுலேருந்தே அப்புறம் அந்த மசூதி அந்த பேர் இது எல்லாமே அங்கே இருக்கிற மக்களும் சரி, பெரும்பான்மையான மக்களும் சரி, இந்த மதவாதத்தை தமிழகத்தில் ஏற்றுக்கவே இல்லை. இது இன்னும் அவங்களுக்கு பலன் தரும்னு நினைச்சு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களா சார்? இப்போவும் மக்கள் மத்தியில் ஒரு எதிர்ப்பு தான் நம்ம பார்க்க முடியும். வேற வழி இல்லை இல்லையா? 8000-10,000 கோடி கட்சி கிட்ட பணம் இருக்குது, பாஜக கிட்ட, ஆர்எஸ்எஸ் கிட்ட பணம் இருக்குது. பல லட்சக்கணக்கான ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு பெரிய பில்டிங்கை கட்டி வச்சுருக்குறாங்க எங்கள் டெல்லியில். இப்போ ஆர்எஸ்எஸ், புரியுதுங்களா? அப்படியேப்பட்ட ஒரு இடம் பெரிய ஒரு அஃப்ளூயன்ஸில் மிதக்குறாங்க அவங்க. அந்த பணத்தை வச்சுக்கிட்டு அவங்க வந்துட்டு தமிழ்நாடு வந்து ஒரு சவாலை பார்க்குறாங்க, மோடி, அமித்ஷாவும் ஆர்எஸ்எஸும். அது என்ன அப்படின்னம்னா, ஒரு ராகுல் காந்தி வேறு என்ன சொல்லிட்டாரு, உங்களால் வேறு எங்கே வேணாலும் எது வேணாலும் பண்ண முடியும், பட் உங்ககிட்ட தமிழ்நாடு பருப்பு உங்ககிட்ட தமிழ்நாட்டில் உங்கள் பருப்பு வேவாது அப்படின்ட்டார். அது ஒன்றே அவங்களுக்கு ரொம்ப பெரிய ப்ரெஸ்டீஜியஸ் சோசி. என்னென்ன பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போவும் அதே தான் பண்ணுறாங்க. இங்கே இதை முயற்சி எடுப்பாங்க, அதுக்கப்புறம் திருச்செந்தூருக்கு போவாங்க, அங்கே ஒரு முயற்சி எடுப்பாங்க. அங்கே இல்லை அப்படின்னோம்னா நேராக ஸ்ரீரங்கம் வருவாங்க, வந்துக்கிட்டே இருப்பாங்க, சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. போதாக்குறைக்கு எஸ்ஐஆர் வேற இங்கே பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? அவங்களுக்கு ஒரு 30 எம்எல்ஏ உள்ள அனுப்பணும்னா அதுக்கு ஒரு மத உணர்வு வேணும். ரெண்டாவது, இதெல்லாம் பண்ணி மக்களுடைய கவனத்தை திசை திருப்பினாதான் பின்னாடி இந்த எஸ்ஐஆர் வச்சு திருட்டுத்தனம் பண்ணலாம்ல. அதான் இது உதயநிதி ஸ்டாலின் கூட சுட்டி காட்டினார். பல பிரச்சனைகள்லாம் பற்றி நம்ம பேசிட்டு இருக்கிறோம். பாருங்க, சைலண்டாக எஸ்ஐஆரில் என்ன பண்ணுறாங்கன்னே தெரியாது, புரியுதா? 75 லட்சம் பேர் காண போகிறாங்க அப்படின்றான். திடீர்னு யாரா சொன்னது? யாருக்கும் தெரியல, இன்னும் முடியவே இல்லை. அதுக்குள்ளே எப்படி இல்லை இல்லாமல் போவாங்கன்னு எப்படி சொல்கிறேன்? புரியுதுங்களா? இதுதான் அவங்களுடைய டிசைன், அதற்கான வேலைப்பாடு தான் இது. நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க சார். இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.